நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஸ்டூடெண்டா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செக்குலரிசம்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ செக்குலர் கண்ட்ரி அல்லது மதச்சார்பற்ற நாடு அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த நாட்டுக்கு அப்படின்னு தனி மதம் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த நாட்டு மக்களுக்கு தனி மதம் அப்படின்றது இருக்கலாம். ஸோ செக்குலர் கண்ட்ரி மதச்சார்பற்ற நாடுகளில் ரெண்டு வகை இருக்கு. ஒன்று பாசிட்டிவ்லி செக்குலர் கண்ட்ரி, இன்னொன்று நெகட்டிவ்லி செக்குலர் கண்ட்ரி. பாசிட்டிவ்லி செக்குலர் கண்ட்ரினா என்ன? ஸோ இந்த பாசிட்டிவ்லி செக்குலர் கண்ட்ரியில கவர்மெண்டோட ரோல் வந்து ரிலீஜியன்ல இருக்கும். எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் இருக்கோ அதெல்லாம் கவர்மெண்டோட ரோல் இருக்கும். இந்தியா ஒரு பாசிட்டிவ்லி செக்குலர் கண்ட்ரி. இதே மாதிரி நெகட்டிவ்லி செக்குலர் கண்ட்ரினா என்ன அப்படின்னா கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் ரிலீஜியன் அண்ட் கவர்மெண்ட். ஸோ இது மாதிரி நெகட்டிவ்லி செக்குலர் கண்ட்ரி இருக்கா சார்னா இருக்கு. ஸோ இதே மாதிரி இந்தியா ஒரு செக்குலர் கண்ட்ரி அப்படின்றது இந்தியா உருவாகும் போதே நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல இருந்ததா சார்னா இல்லை. பிற்காலங்களில் தான் இந்தியாவோட பிரியாம்பிள்ல முகவுரையில இந்தியா இஸ் a செக்குலர் கண்ட்ரி அப்படின்னு ஆட் பண்ணப்பட்டது த்ரூ 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976. சார் இப்போ ஏன் சார் செக்குலரிசம் பார்க்குறோம் அப்படின்னா ரீசெண்டாக டிஎன்பிசியில் நடந்த ஒரு மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் செக்குலரிசம் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எஸ்பெஷலி அண்டர் ஆர்டிகல் 25. ஸோ இந்த ஆர்டிகல் 25 வந்து பாலிட்டியோட கோர் கான்செப்ட்ல தான் கேட்டிருக்காங்களா? அது மட்டும் கிடையாது, ஆல்சோ இன் வேரியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா? ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க. அது எல்லாத்துலேயுமே இந்த பாசிட்டிவ் செக்குலரிசம் வச்சு நிறைய கான்செப்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் குரூப் 1 கண்டென்ட்டுக்கு நம்மளோட வெராண்டா ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.